அத்தியாயம் 36. வாயுபுத்திரர்கள் சந்திப்பு. சவ்யசாகியை காணாது எனக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகவில்லை. அவரில்லாத இந்த காம்யக வனம் எனக்கு அழகாக தெரியவில்லையே என்று பாஞ்சாலி அடிக்கடி கூறி வந்தாள். அஸ்திரங்களை பெற்றிட வேண்டி இமயமலையில் கடுந்தவம் இயற்றியவாறு இருந்ததால் அவனது பிரிவை பொறுக்க மாட்டாது அவளுக்கும் பாண்டவருக்கும் மிகவும் வேதனையாக இருந்தது. பாஞ்சாலியின் வேதனையை கண்ட பீமன், திரௌபதி, அர்ஜுனனை நீ நினைத்து கூறும் வார்த்தைகள் என் உள்ளத்தில் அமிர்தம் போன்று ஆனந்தமாக பாய்கின்றன. தம்பி அர்ஜுனனை காணாத என் இரு கண்களுக்கும் கூட இவ்வனம் ஒளியிழந்து இருளடைந்திருப்பதாகவே தோன்றுகிறது. பல்குணனை காணாமல் என் மனம் அமைதியற்று தவிக்கின்றது. இருட்டில் எல்லா திசைகளும் மூடப்பட்டு போலுள்ளது. தம்பி சகாதேவா, உன் நிலை எப்படியுள்ளது என்று வினவினான். ஆம் அண்ணன், இல்லாததால் இந்த ஆசிரமமும் கூட சூனியமாகத்தான் உள்ளது. இவ்விடத்தை விட்டு வேறெங்கேனும் சென்றாவது அவனை மறந்திட முயற்சிப்போம் என்று சகாதேவன் கூறினான். அப்போது தருமர் தன்னுடன் இருந்த தௌமியரிடம், அஸ்திரங்களை பெற வேண்டிய அர்ஜுனனை தேசாந்திரம் அனுப்பி வைத்தேன். வீரமும் சாமர்த்தியமும் நிறைந்த அவன் இதுகாரும் திரும்பாமல் உள்ளான். பீஷ்மர், துரோணர், கிருபர், அசுவத்தாமன் ஆகியோரை வென்றிடக்கூடிய அஸ்திரங்களை தேவர்கோனான இந்திரனிடமிருந்து அடைவதற்காக அவனை இமயமலைக்கு தவமியற்று அனுப்பினோம். பீஷ்மர், துரோணர், கிருபர் ஆகியோர் துரியோதனனுக்கு துணையாக நின்று போர் புரிவது என்பது உறுதி. கர்ணன் கூட திவ்ய அஸ்திரங்கள் பற்றி அறிந்தவன்தான். அவன் தம்பி அர்ஜுனனுடன் போர் புரிய அதிக விருப்பம் கொண்டுள்ளான். இந்திரனிடம் இருந்த அஸ்திரங்களை அர்ஜுனன் பெற்று வந்தால் இவர்களில் எளிதில் வெற்றி கொள்ளலாம் என ஆசைப்பட்டு அவனை அனுப்பி வைத்தேன். மிகவும் எளிதில் முடியாத காரியத்திற்கு அவனை அனுப்பிவிட்டு நாங்கள் இவ்விடத்தில் சுகமாக உள்ளோம். அவனது பிரிவு எங்களுக்கு கஷ்டமாக உள்ளது. அதனால் அவனுடன் இருந்த இவ்விடத்தை விட்டு வேறெங்காவது சென்று அவனது பிரிவை சற்றே மறக்க பார்க்கலாம் என்று எண்ணுகிறோம். தாங்கள் தான் நாம் செல்வதற்கு ஏற்ற இடங்களை கூற வேண்டும் என்று கேட்டார். தருமர் கேட்டுக்கொண்டவாறு தௌமியரும் பற்பல வண்ணங்கள், புனித தீர்த்தங்கள், வனங்கள் ஆகியவற்றை பற்றி கூறி அவற்றின் சிறப்புகளையும் விளக்கினார். தௌமியர் சுட்டிக்காட்டிய இடங்களுக்கு சென்று அர்ஜுனனின் பிரிவை ஓரளவுக்கு ஆற்றிக்கொள்ளலாம் என எண்ணி காமியக வனத்திலிருந்து அனைவரும் புறப்பட்டனர். பல இடங்களுக்கு சென்ற பாண்டவர்கள் அவற்றின் புண்ணிய கதைகளையும் சிறப்புகளையும் கேட்டவாறு சென்றனர். ஆண்டுகள் பல கழிந்தன. சில இடங்களில் அவர்கள் மலைகளில் ஏறி செல்ல வேண்டியதிருந்தது. சில இடங்களில் அடர்ந்த காடுகளை கடக்க வேண்டியிருந்தது. இதனால் திரௌபதி பெரிதும் களைப்புற்று வருத்துவாள். அப்போதெல்லாம் அனைவருக்கும் மனோதைரியம் உண்டாகுமாறு அவர்களுக்கு தேவையானவற்றை பீமன் செய்து வரலானான். சில சமயங்களில் பீமனுக்கு துணையாக அவனது அசுர மனைவியின் மகனான கடோத்கஜனும் ஓடி வந்து உதவுவான். இவ்வாறு சென்ற இவர்கள் இமயமலை பகுதிக்கு சென்றனர். இப்பகுதியில் பல இடங்களை அவர்கள் பார்த்தவாறு சென்றதோடு ஓரிடத்தில் பயங்கரமான காட்டுப்பாதை ஒன்றின் வழியாக செல்ல நேர்ந்தது. இப்பாதையில் செல்வது கடினமாயிற்றே என்று எண்ணிய தருமர் தன் தம்பி பீமனிடம், பீமா, இப்பாதை வழியே பாஞ்சாலி நடந்து வருவது சற்று சிரமம். நானும் நகுலனும் லோமச மகரிஷியும் மேற்கொண்டு செல்கிறோம். நீ சகாதேவனுடன் சேர்ந்து வெகு ஜாக்கிரதையாக திரௌபதியை பார்த்துக்கொள். நீங்கள் கங்காத்வாரத்தில் சென்று இருங்கள். நாங்கள் திரும்பி வரும் வரையில் நீங்கள் அங்கேயே இருக்கலாம் என்றார். அது கேட்டதும் பீமசேனன், அண்ணா, இதற்கு பாஞ்சாலி ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டாள். தம்பி அர்ஜுனனின் பிரிவையே தங்களால் தாங்கிக் கொள்ள இயலாதுள்ளீர்கள். இந்நிலையில் எங்கள் மூவரையும் உங்களால் பிரிந்திருக்க இயலாது. எங்களுக்கு அது வருத்தத்தையே தரும். கொடிய விலங்குகளும் அரக்கர்களும் நிறைந்திருக்கும் இக்காட்டு பகுதியில் தங்களை தனியே அனுப்ப நான் சம்மதியேன். இதனை பாஞ்சாலியும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவளால் நடக்க இயலாத சமயங்களில் நான் அவளை என் தோளில் அமர வைத்து தூக்கி வருகிறேன். நகுலனையும் சகாதேவனையும் கூட தூக்கி வருவேன். அதனால் நீர் எம்மை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். நாங்களும் தங்களுடன் வருகிறோம் என்று கூறினான். இவ்வாறு பீமசேனன் உரைத்ததை கேட்டதும் தருமர் தன்னுடன் அணைத்து கொண்டு, பீமசேனா, உன் தேகபலம் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும் என்று ஆசிர்வதித்தார். அப்போது திரௌபதி சிரித்தவாறு தருமரிடம், என்னை யாரும் தூக்கி சென்றிட வேண்டியதில்லை. நானும் நடந்தே வருகிறேன். என்னை பற்றி கவலை வேண்டாம் என்றாள். இவ்வாறு பேசியவாறே இமயமலை பகுதியில் இருந்து சுபாகுவின் நாடான கலிந்த நாட்டிற்கு பாண்டவர்கள் வந்து சேர்ந்தனர்.
அங்கு அந்நாட்டு வேந்தனான சுபாகு செய்த மரியாதைகளை ஏற்று களைப்பாரினர். பின் அங்கிருந்து மிகவும் அழகிய வனமான நாராயண சிரம வனத்திற்கு வந்து சேர்ந்தனர். அந்த ஆசிரமத்தில் சில நாட்கள் பாண்டவர்கள் திரௌபதியுடன் தங்கினர். ஒரு நாள் வடதிசையிலிருந்து வீசிக்கொண்டிருந்த காற்றால் வீசி எறியப்பட்டு அழகான நறுமண மலர் ஒன்று திரௌபதி மீது வந்து விழுந்தது. அம்மலரை எடுத்த திரௌபதி அதன் அழகையும் நறுமணத்தையும் கண்டு பரவசமானாள். அவள் பீமனை பார்த்து, சாமி, இம்மலரை பாருங்கள், என்ன ஒரு நறுமணம், என்ன அழகு! இதனை தங்கள் தமையனாரிடம் நான் கொடுப்பேன். தாங்கள் சென்று இம்மலர்களை பறித்து கொண்டு வாருங்கள். நம் காம்யக வனத்தில் இம்மலர்களை செடியை கொண்டு சென்று வளர்ப்போம் என்று கூறிவிட்டு மலருடன் தருமரி இருக்கும் இடம் நோக்கி சென்றாள். திரௌபதியின் சொல்லால் ஏவப்பட்ட பீமன் அம்மலர் செடியை தேடியவாறு சென்றான். காற்றில் மிதந்து வந்த அம்மலரின் வாசனையை நுகர்ந்தவாறு வெகு தொலைவுக்கு பீமன் சென்றான். செல்லும் வழியில் எண்ணற்ற காட்டு விழுகங்கள் தென்பட்டும் அவற்றை அவன் அலட்சியப்படுத்தியவாறு சென்று கொண்டிருந்தான். இறுதியில் மலை அடிவாரத்தில் இருந்த வாழைத்தோப்பு ஒன்றை பீமன் அடைந்தான். அத்தோப்பின் நடுவே வழியை அடைத்தபடி நெருப்பை போன்று ஜொலித்தவாறு வானரம் ஒன்று தனிமையில் படுத்து கொண்டிருந்தது. அதனை கண்ட பீமன் தன்னையும் அறியாமல் அதனை விரட்டும் விதமாக உரத்த குரலில் சப்தம் போட்டான். பீமனது உரத்த ஒலியை கேட்டதும் வானரம் தன் இரு கண்களையும் சற்றே திறந்து பீமனை பார்த்து, அடே மானிடா, எனக்கு உடம்பு சரியில்லை. படுத்திருக்கும் என்னை நீ ஏன் எழுப்புகிறாய்? ஆறறிவு படித்த மனிதனான உனக்கு விலங்குகளான எங்களுக்கும் இருக்கும் பகுத்தறிவு இல்லாதது போல் உள்ளதே. மனிதர்கள் விலங்குகளிடம் கருணை காட்டுவதுதான் முறை. உன்னை போன்று புத்திவான்கள் எங்களை இம்சிக்கலாமா? தர்மத்தை நீ அறியாதவன் போலிருக்கிறதே. யார் நீ? எங்கு சென்றிட இங்கு வந்துள்ளாய்? இமயமலையில் இதற்கு மேல் சென்றிட முடியாது. இது தேவலோகத்திற்கு சென்றிடும் பாதை. இதனை மனிதர்கள் கடந்து செல்ல முடியாது. உன் வரவு நல்ல வரவாக இருக்கட்டும். இங்கு இருக்கும் பழங்களை தின்றுவிட்டு திரும்பிப்போ. நான் சொன்னபடி நடந்து கொள் என்று அலட்சியமாக கூறியது. வானரத்தின் அலட்சியமான வார்த்தைகளை கேட்டு கடும் கோபம் கொண்ட பீமன், ஏய், யார் நீ? சத்திரியனான என்னுடன் நீ இவ்வாறு பேசுகிறாயா? குரு வம்சத்தில் பிறந்த வீரன் நான். என்னை குந்தி தேவியின் மகன் என்றும் வாயு புத்திரன் என்றும் கூறுவர். என்னை தடுக்காதே, வழியை விட்டு விலகி சென்றிடு என்றான். பீமன் கூறியதை கேட்டதும் புன்னகைத்த வானரம், ஐயா வாயுபுத்திரனே, நான் ஒரு குரங்கு. நான் சொல்வதை கேளாது இவ்வழியை நீ சென்றாயானால் நிச்சயம் நீ நாசமடைவாய் என்றது. உடனே பீமன், வானரமே, நான் நாசம் அடைந்தாலும் வேறு ஏதேனும் எனக்கு நேர்ந்தாலும் கவலை இல்லை. அதற்காக வருத்தப்பட தேவையில்லை. எழுந்து வழியை விடுகிறாயா என்ன? எனக்கு மேலும் கோபத்தை உண்டாக்காதே என்றான். என்னால் எழுந்து செல்ல எனக்கு சக்தி இல்லை. கிழட்டு குரங்கு நான். அவசியம் நீ வழியே சென்ற தீர வேண்டும் என்றால் என்னை தாண்டி சென்றிடுவாயாக என்று வானரம் கூறியது. ஏ வானரமே, பிராணிகளை தாண்டி செல்வது தவறு என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதனாலேயே நான் உன்னை தாண்டி செல்ல முற்படவில்லை. இல்லையேல் அனுமன் சேதுவை தாண்டியது போல் உன்னையும் இம்மலையையும் ஒரே தாவில் தாவி சென்றிருப்பேன். தெரிந்து கொள் என்று பீமன் கூறினான். நரனே, கடலையும் ஒருவன் தாண்டிடனானா? அனுமானா? யார் அவன்? உனக்கு தெரியுமானால் எனக்கு அவனை பற்றி கூறுவாயாக என்று அவ்வானரம் கேட்டது. உடனே பீமசேனன், ஸ்ரீராமரின் பத்தினியான சீதாதேவியை தேடிட வேண்டி 100 யோசனை அகலம் கொண்ட கடலை ஒரே தாவில் தாண்டியவனும் என்னுடைய தமையனுமான அனுமனை உனக்கு தெரியாதா? தேக பலத்திலும் அவனுக்கு நான் சமமாவேன். நான் இங்கு ஒரு காரியம் செய்ய வேண்டியே வந்துள்ளேன். வழிவிட்டு சட்டென எழுந்திடு. வானரமே, நான் சொன்னபடி நீ எழாது போனால் உன்னை நான் யமனுலகுக்கு அனுப்பி வைப்பேன் என்று வானரத்தை அதட்டினான். மாபெரும் வீரனே, குற்றம் ஏது மற்றவனே, சினம் தணிந்திடுவாயாக. முதுமை என்னை வருத்துவதால் எனக்கு எழுந்திட சக்தி இல்லை. அதனால் என்னை தாண்டிட சென்றிட உனக்கு ஆட்சேபனை இருக்குமாயின் கிழவனான என் மீது இரக்கம் கொண்டு எனது வாளினை நகர்த்திவிட்டு நீ செல் என்றது வானரம். தன்னுடைய தேக வலிமையில் பெரிதும் கர்வம் கொண்டவனான பீமன் வானரம் கூறியதை கேட்டதும் இந்த கிழட்டு குரங்கை அதன் வாளை பிடித்து இழுத்து அப்புறம் தள்ளலாம் என கருதி அதன் வாளை பற்றினான். புஜபலம் மிகுந்த பீமனால் வானரத்தின் வாளை பற்றி அசைக்க முடியவில்லை. தன் இரு கைகளையும் கொண்டு அதனை பற்றி இழுத்து பார்த்தான். புருவங்கள் இரண்டையும் நெரித்து
கண்கள் இரண்டும் பிதுங்க உடல் வியக்குமாறு முயற்சித்தும் வானரத்தின் வாளை சற்று கூட அவனால் அசைக்கவோ தூக்கவோ முடியாமல் போனது. இதனால் வெட்கம் மேலிட பீமன் தலை குனிந்து நின்றான். பின் வானரத்தை பார்த்து, ஐயா, நீர் யார்? சித்த பெருமானா? தேவரா? கந்தர்வரா? யார் நீர்? என்னை பொறுத்தருள வேண்டும். நான் உம் சரணம் என்று கூறி வணங்கினான். தாமரை மலரை போன்ற கண்களை உடையவனே, பாண்டவ வீரனே, சகல உலங்களுக்கும் பிராண ஆதாரணமான வாயுதேவரின் மகன் அனுமான் நான் தான். தம்பி பீமா, அரக்கர்களும் யக்ஷரும் இருக்கும் இவ்வழியே நீ சென்றால் ஆபத்துக்கு ஆளாவாய் என்று நான் உன்னை தடுத்தேன். இது தேவலோகத்துக்கு போகும் வழி என்பதால் இவ்வழியே மனிதர்கள் சென்றிட முடியாது. நீ தேடி வந்த சௌகந்தி செடி இருக்கும் நீரோடையும் மடுவும் அதோ அங்குள்ளன, காண்பாயாக என்று அனுமன் கூறி அருளினார். வானரே, சிரேஷ்டரே, உம்மை கண்ட என்னை காட்டிலும் பாக்கியசாலி எவரும் இல்லை. உமது விஸ்வரூபத்தை காண பெரும் ஆவல் உள்ளவனாய் உள்ளேன். என் ஆவலை பூர்த்தி செய்திட வேண்டுகிறேன் என்று அனுமனிடம் பீமன் பணிவுடன் கூறினான். அனுமன் பீமனது ஆவலை அறிந்ததும் புன்னகை செய்து தன் உருவை பெரிதாக்கி மலையைப் போன்று திசைகள் அனைத்திலும் வியாபித்து நின்று அருளினார். அதுவரையில் கேள்விப்பட்டு மகிழ்ந்து வந்த பீமன் தன் தமையன் அனுமனின் திவ்யமான விஸ்வரூபத்தை நேரில் கண்டமையால் பெரும் மகிழ்ச்சி கொண்டான். கதிரவனை போன்று ஒளிந்திடும் அப்பிரகாசமான பேருருவின் பிரகாசத்தை தாங்க முடியாது கண்களை மூடிக்கொண்டான். தம்பி பீமா, இதற்கு மேலும் வளர்ந்து என் உருவை உனக்கு காட்ட இது ஏற்ற சமயமல்ல. பகைவர்கள் முன்பாகவே என் சரீரம் பெரிதாக வளரும் என்று அனுமன் கூறி அருளினார். பின் அந்த ஸ்ரீராம பக்தர் தன் உருவை முன்போல் சுருக்கிக் கொண்டு தன் தம்பியான பீமசேனனை அன்போடு தழுவி கொண்டார். அனுமனால் ஆலிங்கனம் செய்யப்பட்டதும் பீமனது சிரமம் யாவும் நீங்கி முன்னை விட அவனது தேகபலம் அதிகரித்தது. அதாவது தன் தமையனான அனுமனின் விஸ்வரூபத்தை காண பீமன் ஆவல் கொண்டான். அவனது ஆவலை உணர்ந்த சிரஞ்சீவியான அனுமன் வாமன வடிவம் கொண்டு திருமாலான திரிவிக்ரமான வளர்ந்து அண்டம் எங்கும் வியாபித்து நின்றதை போன்றும் நானும் பேரூறு கொண்டார் என்று வில்லிபுத்தரார் அனுமனது விஸ்வரூபம் எடுத்தலை வெகு அழகாக விளக்குகிறார். மேலும் வில்லிபுத்தரார் அனுமன் விஸ்வரூபம் எடுத்து நின்ற விதத்தை விளக்குமாறு, படியினது எல்லை பதத்தினது எல்லை, மடியினது எல்லை அவ்வானினது எல்லை, அடியினது எல்லை அளப்பரிது என்றால் முடியினது எல்லை மொழிந்திடலாமோ என்று வியந்து போற்றியுள்ளார். அதாவது பாதத்தின் அளவு பூமியின் அளவினை உடையதாகவும் மடியான அடிவயிற்றின் அளவானது விண்ணை எட்டும் அளவினதாகவும் பாதத்திற்கும் முழங்காலுக்கும் இடையே உள்ள அளவினை அளந்து கூறுவதற்கும் இயலுமோ என்று கூறும் அளவுக்கு வாமன வடிவம் கொண்ட திருமாலானவர் திருவிக்கிரமனாய் வளர்ந்து அண்ட முழுமையும் வியாபித்து நின்றதை போன்று பேருருவம் கொண்ட அனுமன் நின்றருளினார் என்று அவர் விளக்குகிறார். மீண்டும் தன் சுய உருவெடுத்த அனுமன் பீமசேனனிடம், பீமா, மாபெரும் வீரனி, தன் இருப்பிடத்திற்கு செல்வாயாக. சமயம் தேரும்போது நீ என்னை நினைக்க கடவாய். உன் மானிட உடம்பை நான் ஆலிங்கனம் செய்தபோது முன்னொரு நாளில் நான் ஸ்ரீராமரது பொன்னுடம்பை தீண்டியதைப் போலொரு மகிழ்ந்தேன். நீ வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்றார். என் தமையனாரே, வானர சிரேஷ்டரே, நான் தங்களை கண்டதால் பாண்டவர் அனைவருமே பாக்கியசாலிகள் ஆனோம். உமது பலத்தால் நாங்கள் எங்கள் பகைவர்கள் அனைத்தையும் வென்றிடுவோம் என்று பெருமகிழ்வோடு பீமன் கூறினான். அப்போது அனுமன், பீமா, யுத்தத்தில் நீ சிம்மநாதம் செய்யும் போது எனது குரலும் உமது குரலோசையோடு சேர்ந்து பகைவர்களை அஞ்சி நடுங்க செய்யும். உனது தம்பி அர்ஜுனனின் தேர்கொடியில் நான் இருப்பேன். உங்களுக்கும் ஜெயம் உண்டாகட்டும் என்று தன் தம்பியான பீமனை அனுமன் ஆசிர்வதித்து அருகே இருந்த நீரோடையில் பீமன் தேடி வந்த சௌகந்தி மலர்களையும் சுட்டிக்காட்டினான். சௌகந்தி மலர்களை கண்டதும் வனவாசம் செய்ய நேர்ந்ததை எண்ணி வருந்தி கொண்டிருக்கும் திரௌபதியுடன் பீமனது மனம் சென்றது. தன் தமையன் அனுமனிடம் விடை பெற்று கொண்டு நீரோடையில் இருந்த சௌகந்தி மலர்களை பறித்து கொண்டு திரௌபதியுடன் விரைந்து சென்றான் பீமசேனன்.